வணக்கம். ரோஜாவும் கற்றாழையும் பலருக்கும் தெரிந்த கதை தான். ஆனா இதுக்குள்ள இருக்கிற உண்மையான ஆழத்தை இன்னைக்கு நாம அலச போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒருத்தரோட அழகும் வெளித்தோற்றமும் தான் அவங்க உண்மையான மதிப்பை தீர்மானிக்குமா? பதில தேடலாம் வாங்க. ஒரு பக்கம் தன்னோட அழக நினைச்சு கர்வம் கொண்ட ரோஜா, இன்னொரு பக்கம் அமைதியான முட்கள் நிறைந்த கற்றாழை. என்ன ஒரு முரண்பாடு! நீ எவ்வளவு அசிங்கமா இருக்க, உடம்பு முழுக்க வெறும் முள்ளு அப்படின்னு அந்த ரோஜா தினமும் கற்றாழைய ரொம்ப மோசமா கிண்டல் பண்ணுச்சு. கோடை காலம் வந்தது. தோட்டம் வறண்டு போச்சு. இப்போ ரோஜாவோட அழகு எதற்கும் உதவாம அது ரொம்ப பரிதாபமா வாட ஆரம்பிச்சது. அப்போ ஒரு ஆச்சரியம். தாகத்தோடு வந்த ஒரு சிட்டுக்குருவிக்கு அந்த முள்ளு நிறைந்த கற்றாழை தண்ணீர் கொடுத்து உதவியது. இதை நீங்க கவனிக்கணும். இப்போ தான் உயிரை காப்பாத்த ரோஜா கற்றாழை கிட்ட கெஞ்சுகிறது. தன்னை கிண்டல் செய்த ரோஜாவை அந்த கற்றாழை காப்பாத்துமா? என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கூட கோவப்படாம அந்த கற்றாழை ரோஜாவுக்கு தண்ணீர் கொடுத்து உயிரை காப்பாத்துச்சு. இதுதாங்க நிபந்தனையற்ற உண்மையான கருணை. ரோஜா உயிர் படைச்சது. ஆனா வெறும் உருவத்தை மட்டும் பார்த்து தப்பா எடை போட்டோமேன்னு அது பட்ட குற்ற உணர்ச்சிக்கு அளவே இல்ல. இதோட மிக முக்கிய பாடம் என்னன்னா, வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஒரு தனிச்சிறப்பு இருக்கும். கடைசியா ஒரு கேள்வி. நீங்க எப்பவாச்சும் வெறும் உருவத்தை மட்டும் வச்சு யாரையாவது தப்பா எடை போட்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.